நீங்க ஒரு விவசாய நிலத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க மனசுல என்ன தோணுது? பாத்தீங்கன்னா பல 100 ஏக்கர் நிலம், அப்புறம் உரம் போடுற டிராக்டர், அதானே? ஆமா, அதேதான். மழைக்காக காத்திருக்கணும், அப்புறம் வானிலையோட ஒரு பெரிய போராட்டம் நடத்தணும், இல்லையா? கண்டிப்பா. பாரம்பரிய விவசாயம்ங்கிறது எப்பவுமே ஒரு சூதாட்டம் மாதிரி தான். ஆனா இப்ப இந்த பெரிய விவசாயத்தையே சுருக்கி ஒரு தொழிற்சாலை மாதிரி துல்லியமா உங்க வீட்ல இருக்கிற ஒரு 10க்கு 10 அறைக்குள்ள கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? ஆஹா, கற்பனை செஞ்சு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? அந்த ஆச்சரியத்தை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். தொடர்ந்து புது விஷயங்களை கத்துக்கிற ஆர்வத்துல இருக்கிற உங்களுக்காகவே இந்த ஆழமான அலசல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதார குறிப்புகள் மைக்ரோ கிரீன்ஸ் பிசினஸ் பத்தினது. கரெக்ட். ஒரு 10க்கு 10 அறைக்குள்ள வெறும் இலைகளை வளர்த்து மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிற திட்ட வரைவை பத்தி தான் நாம ரொம்ப விரிவா பேச போறோம். அதாவது செடி வளர்க்கறதுங்கிறது பலருக்கும் ஒரு பொழுதுபோக்கா தான் இருக்கும். ஆனா இதை எப்படி ஒரு பெரிய பிசினஸா மாத்துறாங்கன்னு நாம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். லட்சங்கள்ல வருமானம் தர்ற மாடல்னா சும்மா இல்லையே. இங்க ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, இது நம்ம வழக்கமா பாக்குற விவசாயம் கிடையாது. இது ஒரு பிரீமியம் வியாபாரம். பிரீமியம் வியாபாரமா? கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? கண்டிப்பா. அதாவது இந்த தொழில் இடத்தோட அளவை பொறுத்தது கிடையாது, நேயத்தையும் செடியோட உயிரியல் அமைப்பையும் நமக்கு சாதகமா பயன்படுத்துற ஒரு மாடல் இது. ஓஹோ. ஆனா வழக்கமான விவசாயத்துல எவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தானே லாபம் வரும். ஆமா. ஆனா மைக்ரோ கிரீன்ஸ் வளர்ப்புல பாத்தீங்கன்னா, ஒரு விதை முளைச்சு அதோட 2 இலைகளை விரிக்கும் போதே நாம அறுவடை செஞ்சுடுவோம். ஒரு நிமிஷம், விதைச்ச உடனே அறுவடையா? அதுக்குள்ள வளர்ந்துடுமா? ஆமா, விதைச்ச 7லிருந்து 10 நாளுக்குள்ள அறுவடை வந்துரும். இது ரொம்ப கம்மி முதலீட்டுல நடக்கிற ஒரு வேகமான உற்பத்தி சக்கரம். ஆனா ஆதாரங்கள்ல 10க்கு 10 அடி அறைன்னு சொல்லிருக்காங்க. அது பிராக்டிகலா சாத்தியமான எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? ஏன்னா 100 சதுர அடிங்கிறது ஒரு சாதாரண பெட்ரூம் சைஸ் தான். அதுக்குள்ள எப்படி மாசம் முழுக்க விக்கிற அளவுக்கு செடிகளை வளர்க்க முடியும்? அங்கதான் செங்குத்து விவசாயம், அதாவது வெர்டிகல் ஃபார்மிங் அப்படிங்கிற டெக்னிக் உள்ள வருது. வெர்டிகல் ஃபார்மிங்னா அடுக்கடுக்கா வைக்கிறதா? கரெக்ட். நீங்க தரையில மட்டும் தட்டுகளை வச்சா அதிகபட்சம் ஒரு 20-30 தட்டு தான் வைக்க முடியும். அதுக்கு மேல இடம் பத்தாது. ஆனா தரையில இருந்து மேற்கூரை வரைக்கும் இரும்பு இல்லனா பிளாஸ்டிக் ரேக்குகளை செங்குத்தா அமைக்கும் போது அந்த அறையோட கொள்ளளவு பல மடங்கு அதிகமாயிடும். ஆஹா, இப்ப புரியுது. இத பாக்குறதுக்கு செடிகளுக்காக ஒரு 5 ஸ்டார் அபார்ட்மெண்ட் கட்டுற மாதிரி இருக்கு. நல்ல ஒப்பீடு. அதனாலதான் அந்த சின்ன இடத்துக்குள்ளேயே 300லிருந்து 500 பிளாஸ்டிக் தட்டுகளை ரொம்ப சுலபமா அடுக்கிட முடியுது. இத கேக்குறப்போ ஒரு ஐடி கம்பெனியோட சர்வர் ரூம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ரேக்கா கம்ப்யூட்டர் அடுக்கி வச்சிருப்பாங்களே, அது மாதிரி தட்டுகள்ல செடிகள். ரொம்ப சரியான பார்வை. சர்வர் ரூம் மாதிரி தான் இதுவும். ஆனா சர்வர் ரூம்ல டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த செடிகளுக்கும் அந்த மாதிரி கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் தேவையோ? ஆமா, தேவைதான். அது மட்டும் இல்லாம இந்த அமைப்புல நாம மண்ணை பயன்படுத்துறதே கிடையாது. என்னது, மண்ணு இல்லாமலையா? அப்புறம் எப்படி செடி வளரும்? ஆதாரங்கள்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேவையானது கோகோ பீட்னு சொல்ற தேங்காய் நார்க்கழிவு மட்டும்தான். ஓஹோ, மண்ணு போட்டா என்ன பிரச்சனை வரும்? மண்ணுல இயல்பாவே பூச்சிகள், களைகள், அப்புறம் ஃபங்கஸ் எல்லாம் இருக்கும். அது வீணான தொல்லைகளை கொடுக்கும். அதுவும் இல்லாம 500 தட்டுல மண்ணு நிரப்புனா வெயிட் தாங்காம ரேக் உடைஞ்சிடும் இல்லையா? கரெக்ட். ஆனா கோகோ பீட் பாத்தீங்கன்னா கிருமிகள் இல்லாத ஒரு மீடியம், ஸ்பஞ்ச் மாதிரி தண்ணியை மட்டும் உறிஞ்சு வச்சிருக்கோம். செடியோட வேருக்கு காத்தோட்டமோ ஈரப்பதமோ சூப்பரா கிடைக்கும். பரவாயில்லையே, இடத்த செட் பண்ணியாச்சு. ஆமா, இதுக்கான ஆரம்ப முதலீடே வெறும் 15,000லிருந்து 30,000 வரைக்கும் தான் ஆகும். ரொம்ப கம்மிதான். சரி, அடுத்து அந்த காலக்கணக்கு பத்தி கொஞ்சம் பேசலாம். கோதுமை புல், சூரியகாந்தி, முள்ளங்கி, பச்சைப்பயிறு இதெல்லாம் தான் வளர்க்கணும்னு குறிப்புகள்ல இருக்கு. ஆமா, இந்த கீரைகளுக்கு தான் மார்க்கெட்ல அதிக தேவை இருக்கு. ஆனா ஒரு செடி வளர மாசக்கணக்கில் ஆகுமே. வெறும் 7லிருந்து 10 நாள்ல அறுவடைன்னு சொல்றது கேட்கவே மாயஜால மாதிரி இருக்கு. இதுல எந்த மாயஜாலமும் இல்ல. உயிரியல் ரீதியா எந்த முரண்பாடும் கிடையாது. பின்னாடி ஏதாச்சும் ரசாயனம் யூஸ் பண்றாங்களா சீக்கிரம் வளர வைக்கிறதுக்கு? இல்லவே இல்ல. எந்த ரசாயனமும் கிடையாது. நாம ஒரு செடிய அதோட முழு வளர்ச்சிக்கு கொண்டு போக போறது இல்லங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது செடிய பாதியிலேயே விட்டுடுவோமா? அப்படி இல்ல. ஒரு விதைய ஊன்றப்போ அது முளைச்சு வரத்துக்கு தேவையான மொத்த எனர்ஜியும் சாப்பாடும் அந்த விதைக்குள்ளேயே இயற்கையா இருக்கும். ஓ, அந்த எண்டோஸ்பர்ம்னு சொல்லுவாங்களே அதுவா? கரெக்ட். விதை முளைச்சு முதல் 2 இலைய விரிக்கிற வரைக்கும் அதுக்கு வெளியில இருந்து எந்த சத்தும் தேவையில்லை. ஆஹா,
அப்போ சூரிய ஒளியும் தண்ணியும் மட்டும் இருந்தா போதுமா? ஆமா, அந்த 2 இலைகள் விரிஞ்ச உடனே செடி தன்னோட முழு ஊட்டச்சத்தையும் அதுக்குள்ள வச்சிருக்கும். அந்த டைம்ல நாம அறுவடை பண்ணிடுறோம். இதான் விஷயமா? செடி வெளியிலிருந்து சார்ஜ் எடுக்கிற வரைக்கும் நாம வெயிட் பண்றதில்ல, அது உள்ளேயே இருக்கிற பேட்டரியை வச்சு வளர்றப்பவே நம்ம கட் பண்ணிடுறோம். சூப்பரா சொன்னீங்க. அதனால தான் இது வெறும் 10 நாள்ல சாத்தியமாகுது. இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஒரு பேட்ச் 10 நாள்ல வளர்ந்துரும் சரி, மாசத்துக்கு 3 சைக்கிள் பயிரிடலான்னு கணக்கு சொல்றாங்க. ஆமா, 300 தட்டுல இருந்து மாசத்துக்கு 225 கிலோ மகசூல் கிடைக்கும். ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, ஒரே நாள்ல 300 தட்டுல விதைய போட்டு 10வது நாள் ஒரேடியா 300 தட்டையும் அறுவடை பண்றது சாத்தியமா? அப்படி செஞ்சா அது பெரிய தப்பாயிடும். அவ்ளோ வேலைய ஒரே ஆளா ஒரே நாள்ல பார்க்க முடியாது. அதான் எனக்கும் தோணுச்சு. அப்புறம் எப்படி இந்த வேகத்தை மெயின்டைன் பண்றது? இது கடின உழைப்பை விட சரியான திட்டமிடல் சம்பந்தப்பட்டது. அதாவது ப்ரொடக்ஷன் பிளான். ஓஹோ, அப்போ மாத்தி மாத்தி பிளான் பண்ணுவாங்களா? ஆமா, சுழற்சி முறையிலான விதைப்போன்னு சொல்ற ஸ்டாகர்ட் பிளான்டிங் பண்ணுவாங்க. தினமும் ஒரு 10 தட்டுல மட்டும் விதைய போடுவாங்க. ஆஹா, அப்போ 10வது நாள் வரும்போது நாள் போட்ட அந்த 10 தட்டு அறுவடைக்கு வந்துரும். கரெக்ட். 11வது நாள் பாத்தீங்கன்னா 2வது நாள் விதைச்சது ரெடி ஆயிடும். இப்படி பண்ணா தினமும் அறுவடையும் இருக்கும், விதைப்பும் இருக்கும். சூப்பர் பிளான். ஒரு ஃபேக்டரியோட கன்வேயர் பெல்ட் மாதிரி இது பாட்டுக்கு எங்கிட்டே இருக்கும். இந்த மாடல் இப்ப நல்லா புரியுது. தினமும் வாடிக்கையாளர்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கீரையும் கொடுக்கலாம். எந்த டென்ஷனும் இருக்காது. சரி, உற்பத்தியை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப கேக்குறவங்க எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பணக்கணக்குக்கு வருவோம். கண்டிப்பா. அந்த 225 கிலோ எப்படி 1 லட்சமா மாறுதுன்னு பாப்போம். ஆமா, எண்களை கொஞ்சம் அலசுவோம். இதோட விற்பனை விலை என்னவா இருக்கும்? நான் முதலே சொன்ன மாதிரி இது சாதாரண கீரை கிடையாது. இது ஒரு பிரீமியம் ப்ராடக்ட். அப்ப ரேட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, மார்க்கெட்ல 1 கிலோ 400ல இருந்து 800 ரூபாய் வரைக்கும் போகுது. கீரையோட வகையை பொறுத்து இது மாறும். சரி, நாம எப்பவுமே கம்மியான விலையவே வச்சு கணக்கு போடுவோம். 1 கிலோக்கு 500 ரூபான்னு வச்சுக்கலாம். ஓகே, 225 கிலோ இன்டூ 500 ரூபான்னு போட்டா மாத வருமானம் 1,12,500 ரூபாய் வருது. வாவ், 1 லட்சத்தை தாண்டிடுச்சு. ஆனா பிசினஸ்னா செலவுகள் இருக்கதானே செய்யும். நிகர லாபம் எவ்வளோ நிக்கும்? மாதாந்திர செலவுகளை நாம கழிக்கணும். ஆதாரங்கள்ல இருக்கிற கணக்குப்படி பாத்தீங்கன்னா விதை வாங்க 20,000 ரூபாய் செலவாகும். 20,000-ஆ? சரி, வேற என்ன செலவு? கோகோபீட் வாங்க ஒரு 5,000 ரூபாய், அப்புறம் கரண்ட் பில் ஒரு 2,000, இதர செலவுகள் 3,000ன்னு மொத்தமா 30,000 செலவாகும். அப்போ 1,12,000த்துல இந்த 30,000 கழிச்சா கையில லாபமா 80,000ல இருந்து 1 லட்சம் வரைக்கும் நிக்குது. கரெக்ட். ரொம்ப ஈஸியா 1 லட்சம் லாபம் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு இந்த கணக்குல ஒண்ணு இடிக்குது. என்னன்னு சொல்லுங்க. நிலம், உரம்னு எந்த பெரிய செலவும் இல்லைன்னு புரியுது. ஆனா விதைகளுக்கு மட்டும் ஏன் 20,000? மொத்த செலவுல 60% விதைகளுக்கே போயிடுதே. நல்ல கேள்வி. ஏன்னா தரமான விதைகள் தான் இந்த பிசினஸோட அடித்தளமே. ஆனா சாதாரண மார்க்கெட்ல போய் வாங்கினா சில 100 ரூபாய்க்கு கிலோ கணக்குல விதை வாங்கலாமே. இதுல என்ன சூட்சுமம் இருக்கு? இந்த பெரிய படத்தை கொஞ்சம் இணைச்சு பாருங்க. சாதாரண விவசாயத்துல விதைகளை இடைவெளி விட்டு போடுவாங்க. ஆமா. ஆனா மைக்ரோ கிரீன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தட்டுலயே ஆயிரக்கணக்கான விதைகளை நெருக்கமா தூவோம். அதனால நிறைய விதை தேவைப்படும். ஓ, அதனால அளவு அதிகமாகுது. இருந்தாலும் அவ்வளோ ரேட் வருமா? இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. சாதாரண விதைகள் கெட்டு போகாம இருக்க பூச்சிக்கொல்லி அப்புறம் ரசாயனத்தால கோட்டிங் கொடுத்திருப்பாங்க. ஆஹா, நாம இந்த கீரைய அப்படியே பச்சையா தானே சாப்பிட போறோம். அதுதான் விஷயம். சில நேரம் வேரோட சேர்த்து சாப்பிடுவாங்க. அதனால ரசாயனம் கலக்காத 100% முளைப்புத்திறன் இருக்கிற அன்ட்ரீட்டட் விதைகளை மட்டும்தான் நாம யூஸ் பண்ணணும். இப்ப புரியுது. அப்ப இந்த பிசினஸ்ல நாம பண்ற முதலீடே நிலத்து மேல இல்ல, தரத்து மேல தான் பண்றோம். கரெக்ட். தரமான விதைகளை மட்டும்தான் பயன்படுத்தணும்னு ஆதாரங்கள்ல ரொம்ப அழுத்தமா சொல்லிருக்காங்க. சரி, விதைய வாங்கியாச்சு. இந்த அறையோட சுகாதாரம் பத்தி குறிப்புகள்ல ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. ரொம்ப தண்ணி ஊத்தக்கூடாதாமே? ஆமா, அதிகப்படியா தண்ணி ஊத்துனா நிறைய பிரச்சனை வரும். ஸ்ப்ரே பாட்டில மட்டும்தான் பயன்படுத்தணும். விவசாயினாலே தண்ணிய பாய்ச்சுவாங்களே, இங்க என்ன ஸ்ப்ரே பாட்டில்னு சொல்றாங்க? தண்ணி அதிகமானா அப்படி என்ன ஆபத்து வந்துரும்? இது ஒரு மூடிய அறை. காத்தோட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீங்க சாதாரணமா தண்ணி ஊத்துனா தட்டுல தண்ணி தேங்கிடும். தேங்கினா வேர் அழுகிடுமா? ஆமா, ரூட் ராட்னு சொல்ற வேரழுகல் 2 நாள்ல வந்துரும். அதை விட பெரிய ஆபத்து ஃபங்கஸ்ன்னு சொல்ற பூஞ்சை தான். ஓ, பூஞ்சை வந்துருமா? ஒரு தட்டுல பூஞ்சை வந்துட்டா அடுத்த சில மணி நேரத்திலேயே காத்து வழியா பரவி அங்க இருக்கிற 300 தட்டையும் காலி பண்ணிடும். அட கடவுளே, அப்போ 1 மாசம் உழைப்பு முதலீடும் ஒரே நாள்ல வீணாயிடும். ஆமா,
அதனால ஈரப்பதம் வேணும், ஆனா தண்ணி தேங்க கூடாது. இத சரி செய்ய தான் இந்த ஸ்ப்ரே பாட்டில் பயன்படுது. ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டிலுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா? சரி, செடிகளை வளர்த்தாச்சு, கையில 1,00,000 லாபமா இருக்கு. ஆனா இது எல்லாம் பேப்பர்ல பார்க்க தான் அழகா இருக்கு. நிஜத்துல பெரிய சவால் ஒன்னு இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. என்கிட்ட இப்ப 75 கிலோ சின்ன கீரை இருக்கு. இத சாதாரண காய்கறி மார்க்கெட்ல கொண்டு போய் வித்தா யாருக்குமே இது என்னன்னு தெரியாது. ஆமா, இத கூவியெல்லாம் விக்க முடியாது. மக்கள் இது என்ன புல்லு, இதை ஏன் சாப்பிடணும் தானே கேட்பாங்க. ஒரு சாதாரண ஆள்கிட்ட இத விக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல, சரியா? கரெக்ட். அதுவும் இது சீக்கிரம் வாடி போயிடுற ஒரு பொருள். அறுவடை செஞ்ச சில மணி நேரத்திலேயே வாடிக்கையாளர் கைக்கு போயிடணும். அப்ப வழக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யாருக்கு விக்க போறோம்னு முடிவு பண்ணிடணுமா? ஆமா, இது ஒரு B2B, அதாவது பிசினஸ் டு பிசினஸ் மாடலா இருந்தாதான் சக்சஸ் ஆகும். அப்ப யார் தான் நம்ம வாடிக்கையாளர்கள்? உங்க முக்கிய வாடிக்கையாளர்கள் பாத்தீங்கன்னா உயர்தர ஓட்டல்கள், ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸ், ஜூஸ் கடைகள், அப்புறம் ஜிம் வச்சிருக்கவங்க தான். ஒரு நிமிஷம். ஓட்டல்கள்ல இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? சும்மா சாப்பாட்டை அலங்கரிக்கவா? அலங்கரிக்கவும் யூஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் சாலட்ல நியூட்ரிஷன் அதிகமாக்குறதுக்கும் பயன்படுத்துவாங்க. ஆனா ஒரு ஓட்டல்காரர் ஏன் என்கிட்ட இதை வாங்கணும்? என்னோட ஸ்பெஷாலிட்டி என்னவா இருக்கணும்? பெரிய ஷெஃப்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான சப்ளை. இன்னைக்கு கீரையை கொடுத்துட்டு அடுத்த வாரம் செடி வளரலன்னு சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஓஹோ, அப்போ ஒரு சாதாரண ஜூஸ் கடையோ இல்ல ஒரு தனிநபரோ ஒரே நேரத்துல 75 கிலோ வாங்க மாட்டாங்க. ஆமா, அதனாலதான் நீங்க வெறும் கீரையை விக்கல, ஒரு நம்பகமான சப்ளை செயினை விக்கிறீங்க. அப்ப நான் வெறும் செடி வளர்க்கல விவசாயியா மட்டும் இல்லாம ஒரு 5-10 ஹோட்டல்களோட தொடர்பு வச்சிருக்கிற ஒரு சிறந்த நெட்வொர்க்கராவும் மாறணும், அப்படிதானே? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த பிசினஸோட ப்ரோ ஸ்ட்ராட்டஜியே பிராண்டிங் பண்றது தான். சரி, ஹோட்டல்களுக்கு சப்ளை பண்றது இருக்கட்டும், தனிப்பட்ட வாடிக்கையாளர்கள்ட்ட இது எப்படி கொண்டு சேர்ப்பாங்க? அதுக்கு தான் ஆதாரங்கள்ல சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் அப்புறம் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பத்தி சொல்லிருக்காங்க. இது பிராக்டிகலா எப்படி வேலை செய்யும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இங்க தான் உங்களோட மார்க்கெட்டிங் மூல வேலை செய்யணும். ஐடி ஊழியர்கள், யோகா பண்றவங்க, இவங்கெல்லாம் ஆரோக்கியத்துல அதிக அக்கறை காட்டுவாங்க. அவங்களை எப்படி அப்ரோச் பண்றது? நீங்க அறுவடை செய்யற வீடியோக்களை இன்ஸ்டாகிராம்லயோ வாட்ஸ்அப்லயோ ஷேர் பண்ணலாம். ரசாயனம் இல்லாம ரொம்ப தூய்மையா வளர்க்குறோன்னு காட்டினா மக்கள் மத்தியில பெரிய நம்பிக்கை வரும். ஆஹா, சூப்பர் ஐடியா. ஆனா இது அப்படியே பச்சையா விக்கிறத விட மதிப்பு கூட்டல் பண்ணலான்னு குறிப்புகள்ல இருக்கு. வேல்யூ எடிஷன்னா என்ன? வேற ஏதாவது மாத்தி விக்கணுமா? அப்படி இல்ல, வாடிக்கையாளருக்கு வேலையை எவ்ளோ ஈஸியாக்கி தரும்னு தான் விஷயம். ஓ, எப்படி ஈஸியாக்குறது? இப்போ ஒருத்தருக்கு கோதுமை புல் வேணும்னா அதை ஜூஸ் பேக்காவோ இல்லனா ஒரு வாரத்துக்கு தேவையான சாலட் கிட்டாவோ ரெடி பண்ணி தரலாம். ஆஹா, டெய்லி காலையில பால்காரர் பேப்பர்காரர் வர்ற மாதிரி வாரம் திங்கக்கிழமை காலையில ஃப்ரெஷ்ஷான கீரை பாக்ஸ் வீட்ல இறங்கிடும். கரெக்ட். இந்த வாராந்திர சப்ஸ்கிரிப்ஷன் மாடலை செட் பண்ணிட்டா நீங்க மாசம் கஸ்டமரை தேடி ஓட வேண்டாம். வருமானம் நிரந்தரமாயிடும். சூப்பர். அப்போ இந்த ஒட்டுமொத்த பிசினஸையும் நான் ஒரு ஃபார்முலாவை சுருக்கி சொல்றேன், சரியானு பாருங்க. சொல்லுங்க பாப்போம். முதல்ல 10 அரை, அப்புறம் செங்குத்து அடுக்குல 300 தட்டுகள். ரெண்டாவது ரசாயனம் இல்லாத தரமான விதை, அப்புறம் சுழற்சி முறையில அறுவடை பண்றது. கரெக்ட். மூணாவது அறுவடைக்கு முன்னாடியே ஹோட்டல்களை பிடிச்சு P2B நெட்வொர்க் உருவாக்குறது, அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். இது 3 இணைஞ்சா வீட்ல இருந்தபடியே மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கலாம். 100க்கு 100 உண்மை. இந்த ரியாலிட்டி செக் ஃபார்முலா ரொம்ப சாத்தியமான ஒண்ணுதான். விவசாயத்தை வெயில் மழைன்னு இயற்கையோட கைகள்ல இருந்து மாத்தி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஒரு அருமையான அறிவியல் பூர்வமான முறை இது. அருமை. இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக நான் ஒரு புதிய சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன புதிய சிந்தனை? இன்னைக்கு நாம சின்ன ரூம்ல நடக்கிற விவசாயம் அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பேசணும். இதை கொஞ்சம் பெருசாக்கி எதிர்காலத்தை கற்பனை பண்ணி பாருங்க. இப்பெல்லாம் நகரங்கள்ல ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்கிற பிரம்மாண்டமான அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. ஆமா, நிறைய இருக்கு. எதிர்காலத்துல சாப்பாடு எங்கேயோ ஒரு கிராமத்துல விளைஞ்சு லாரியில ஏறி மார்க்கெட்டுக்கு வந்து பல நாள் கழிச்சு நம்ம தட்டுக்கு வர்றதுக்கு பதிலா என்ன நடக்கலாம்? ஒவ்வொரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டடத்தோட பேஸ்மெண்ட்லயோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோர்லயோ இந்த மாதிரி ஒரு பெரிய வெர்டிகல் ஃபார்மிங் செட்டப் உருவாக்குனா என்ன ஆகும்? ஆஹா, கேட்கவே ரொம்ப புதுசா இருக்கே. சாப்பாடு உற்பத்தி ஆகுறதும் அதை சாப்பிடுறதும் ஒரே கட்டடத்துக்குள்ளேயே நடக்கும். இதத்தான் உலக அளவுல 0 கிலோமீட்டர் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அதாவது ஃபுட் டிராவல் பண்ற தூரம் 0 கிலோமீட்டரா? ஆமா, உங்க கட்டடத்துல விளைஞ்ச ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளும் கீரைகளும் சில மணி நேரத்திலே லிஃப்ட் வழியா உங்க வீட்டு வாசலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் முறையில சேர்ந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
விவசாயங்கிறது நிலத்துல நடக்கிற ஒரு தொழில் மட்டும் இல்லாம நாம வாழ்ற கட்டடத்தோட ஒரு பகுதியாவே மாறிடும் இல்லையா? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு நிறைய புது கேள்விகளையும் பிசினஸ் ஐடியாக்களையும் உருவாக்கி இருக்குன்னு நம்புறோம். இத பத்தி தொடர்ந்து சிந்திங்க. மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல நாம சந்திப்போம். நன்றி.